ஸோ நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸை வந்து தப்பே செஞ்சுருந்தாலும் மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்கு யூஸ் பண்ண வேணாம், பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பேசலாம் அப்படின்னு இருந்தேன். பட் எப்படி இருந்தாலும் எனக்கு நடக்கிற நல்லது கெட்டது சொல்லணும், ஏன்னா அதில் நீங்கள் வந்து மோட்டிவேட் ஆகுறீங்க. ஸோ டெஃபினட்டாக நான் இந்த வீடியோவில் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணணும் அண்ட் வந்து பல பல டேஷ் பர்சன்ஸோட உண்மையான முகத்தெல்லாம் கிழிக்கணும். ஸோ அதுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோவில் கான்டென்ட் இருக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்ன பண்ணணும் பண்ணவே கூடாது பண விஷயத்தில் அப்படிங்கிறத என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. ஏன்னா எத்தனை பேர் என்னை விரும்பி பார்க்குறீங்க, என் வீடியோஸை பயங்கர ஒரு மெடிசன் தெரப்பியாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு நாளாக தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்கவங்கள ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நேம் அண்ட் உங்களோட ஊர். ஓகே. ஸோ தேர்ட் திங் பார்த்திங்கன்னா, எனக்கு உங்ககிட்டலாம் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஒரு பொம்பளையை ஒரு ஆம்பளை செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணால் சில அரப் கண்ட்ரீஸ்லலாம் நிற்க வச்சு அவங்களோட ப்ரைவேட் பார்ட்டை கட் பண்ணி வீசிடுறாங்க காக்காக்கு. ஆனால் மென்டலி ஒரு பொண்ணு வாழ்ந்து ஜெயிச்சு காமிச்சானா அவளை மென்டலி அப்யூஸ் பண்ணுற, வேர்பலி அப்யூஸ் பண்ணுற பொம்பளைங்களை இந்த வாசலில் சேரை போட்டு உட்காந்துட்டு காலை சொரிஞ்சிட்டு என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி பேசுகிறவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ பார்ட் 2 ஆஃப் லோன் க்ளோஷர் வீடியோ. பல உருட்டுக்கள், பல சந்தேகங்கள், பல காசிப்புகள் இதை பற்றி. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. ஏன்னா ஒரு லேப்ரடார் டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் ஓட விட்டுட்டிங்கன்னு வைங்க, தண்ணி கொடுக்காம, அது வந்து நாக்கை தொங்க போட்டு அப்படின்னு பண்ணும். அதாவது ஐயோ தண்ணி கிடைக்குமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் அடுத்து என்ன வீடியோ போடுவேன்னு சில பிராணிகள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க வந்து அந்த மாதிரி தான் நாக்கை தொங்க போட்டுட்டு இந்த வீடியோ பார்ப்பாங்க. உங்களுக்கும் தான் என்னோடய கான்டென்ட். ஏன்னா என்னை பார்த்து மோட்டிவேட் ஆகிறவங்களும் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. நான் பதில் கொடுக்க வேண்டிய மாதிரி ஒரு 4-5 க்ரியேச்சர்ஸ் இருக்கீங்க. ஸோ நீங்களும் இதை பார்க்கணும். மெயினாக அந்த அவங்க மோட்டிவேட் ஆகிறவங்க எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்க என் சேனல். இந்த வீடியோ எப்போவுமே இருக்க போகுது. பட் நீங்கள் உங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, இருக்குது உங்களுக்கெல்லாம் பதில் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க எல்லாம் எனக்கு கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா ஒரு ஸ்டேட்டஸை பார்த்தா, ஸ்டோரியை பார்த்தா தெரிஞ்சிடும், யூடியூப் வீடியோ பார்த்தா தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆனால் பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் லோன் பார்த்திங்கன்னா 1/2 கோடி. ஸோ அதனால் என்னென்னா, இதில் எது வந்து இந்த உலகம் ஜீர்ணிச்சிக்க முடியல அப்படின்னா, ஒரு பொண்ணு வாங்குறாளா, இஎம்ஐ ப்ராப்பராக கட்டுறாளா, கடனே அடைக்கிறாளா எப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு கும்பல். இவகிட்ட காசு பணம் இவ்வளோ இருக்கா, இதை வந்து இப்படி சேவ் பண்ணி வச்சுருக்காளா, இதுலேயே நம்ம கொஞ்சம் பதம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சில பிராணிகள். நான் தான் கூடவே இருக்கேனே, நான் உங்களுக்கு வந்து எல்லா டேட்டாஸும் கொடுக்குறேன், நான் அப்பப்போ இப்படி கவனிச்சிருங்க அப்படின்னு சில பிராணிகள். வீடியோ கிளிப் எடிட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ அவங்க எல்லாருக்குமே இதில் பதில் இருக்குது. ப்ளஸ் அப்பிராணிகள் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் நான் கஷ்டப்படுறேன், எப்படி முன்னேறணும்னு தெரியலக்கா, நான் ஜெயிச்சிருவேனா, நான் ஒரு வீடு வாங்கிடுவேனா, ஒரு இடத்த வாங்கிடுவேனா, நான் ஒரு கால்பொன் நகை சேர்த்திடுவேனா அப்படின்னு பல அப்பாவி பெண்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. என்னை விடவே நல்லா இருக்கிறவங்களும் பார்க்குறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறைய விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓப்பனாக. ஓகே. ஸோ டிவிஎஸ் நகர், லக்ஷ்மி நகரில் 3.25 சென்ட்டில் இந்த வீட்டை நான் பார்க்குறேன், வியக்கிறேன், ஆசைப்படுறேன், வாங்குகிறேன், கடனை அடைக்கிறேன். இது எல்லாமே பார்ட் 1 நீங்கள் பார்த்துட்டீங்க. என்னோடய பர்த்டே அன்றைக்கி நான் லோன் க்ளோஸ் பண்ணேன், October 8. பட் பார்ட் 2 நான் டைம் எடுத்ததுக்கான காரணம், நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா எனக்கு நிறைய டேட்டாஸ் தேவைப்பட்டுச்சு. 100% தெரிஞ்சுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம பேசிக்கலாம். நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா சும்மா அசம்ஷனில் பேசக்கூடாது, அதுக்கு மரியாதையே எந்த சபையிலையுமே கிடையாது. ஸோ யூ மஸ்ட் ஹாவ் டேட்டா. அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது உபயோகிக்க முடியல, தேவையில்லைனாலும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்கு தேவை. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிடுறேன், கோல்டோட விலை எங்கேயோ போயிடுச்சு. ஒரு கிராம் 25,000 வந்துருங்கிறாங்க இந்த ஜூனில். ஸோ
எனக்கு வந்து நான் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து நல்லாவே ஜுவல்ஸை வந்து சேவ் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா 10 வருஷமாக என்னோடய 2 வீலரே நான் மாற்றலை. ஆனால் எனக்கு ஒரு 1/4 பவுனில் ஒரு மோதிரம் எடுத்துகிட்டா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது எல்லாமே இன்றைக்கி வந்து என்னை காப்பாற்றிருச்சு. ஸோ நீங்களும் ஜுவல்ஸ் சேர்த்து வச்சுருக்கீங்க. ஏன்னா 1/4 பவுனே 40,000. ஸோ நம்ம 10 பவுனை கழுத்தில் சுமந்துட்டு போகிறது வர்றது அவ்வளோ சேஃப்டி கிடையாது. பல குள்ளநெறிகள் வாழ்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ சேஃப்டி கிடையவே கிடையாது. கொண்டு போய் எல்லாத்தையும் லாக்கரில் வச்சுருங்க. இல்லைன்னா நான் வந்து ஒரு டெசிஷன் எடுத்தேன், எல்லாத்தையுமே வந்து ப்ளச் பண்ணி இடமா வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதுவும் உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணணும், என்ன பண்ணவே கூடாது பண விஷயத்தில் அப்படிங்கிறதையும் நான் நிறையா சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் கூட பிறந்த மாதிரி எடுத்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டாக எடுத்துக்கோங்க. எப்படி எடுத்தாலும் சரி. எனக்கு ஆகாதவங்களே இந்த வீடியோ பார்த்தாலும், வயிற்றெரிச்சலோடு இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் நான் பேசுகிறேன். ஓகே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் கிட்ட என்ன கேஷ் இருக்குது, நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வெளியே ரிவீல் பண்ண வேண்டாம். இப்போ நாங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்கோம். நாங்கள் ஒரு பென்சில் வாங்கினாலும் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினாலும் வெளியே காமிக்கிறது வந்து அது இட்ஸ் இன்டு எங்கள் ஜோனே அப்படி தான். சிலர் வந்து இல்லைங்கிற மாதிரியே காமிச்சுக்குவாங்க, அது ஒரு கான்டென்ட்டு. பட் என்னோடய கான்டென்ட் வந்து எப்படி இன்னொரு விமனை புஷ் பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணலாம், ஒரு ஸ்பார்க் எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் நான் காமிச்சு தான் ஆகணும். பட் நீங்களாம் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செய்ய வேண்டாம். யாரையுமே நம்ப வேண்டாம் முதலாவது. ஏன்னா எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் நான் என் லைஃப்பில் பயங்கரமான நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ண ஒரு பீரியட் என்னோடய லைஃப்லனா இந்த லாஸ்ட் 2 வருஷம் தான். அப்நார்மல் நெகட்டிவிட்டி, எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம்ஸ், ஹைப்பர் கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே இந்த 2.5 வருஷத்தில் தான் நான் ஃபேஸ் பண்ணேன் என் லைஃப்பில். இந்த 2.5 வருஷம் தான் நான் மென்டலி பயங்கர ஒரு கிளாரிட்டியோட பயங்கர ஸ்ட்ரென்தன் ஆகிட்டேன். ஏன்னா நான் இருந்த ஜோன் அந்த மாதிரி எனக்கு நிறையா பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. ஓகே. ஸோ இதில் பண்ணக்கூடாததை நான் அதிகமாக சொல்லித்தரேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை, அந்த பில்டிங்கை நான் வாங்கணும்னு நான் முடிவு பண்ணதே கணுவாய் மெயின் ரோடில் யோபாரதி ஸ்கூல் பக்கத்தில் ஜேஎம்ஜே ப்ராப்பர்ட்டிஸில் நான் ஒரு 2.5 சென்ட் இடம் கோவிட் டைமில் வாங்கியிருந்தேங்க. சரிங்களா? ஸோ அந்த அப்போவே அந்த லேண்ட் காஸ்ட்லி தான் நான் வாங்கினப்பவே. அண்ட் அப்ரிஷியேஷன் ரொம்ப நல்லா இருந்தனால இந்த லோன் அமௌண்ட்டோட 80% எனக்கு அந்த லேண்ட்லேருந்தே வந்துடும். ஸோ அந்த ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸில் தான் இவ்வளோ பெரிய லோனை நான் வாங்குகிறேன். ப்ளஸ் நம்மளோட ட்ராக் ரெக்கார்ட், நம்ம ஹவுசிங் லோனை வந்து 3 இயர்ஸில் நான் க்ளோஸ் பண்ணனால என்னோடய ட்ராக் ரெக்கார்டுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக லோன் கொடுத்தாங்க. ப்ளஸ் பில்டிங்கோட வேல்யூவும் சாதாரண வேல்யூ கிடையாது. ஸோ கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நான் தான் வந்து ஒரு உலகமாக இழிச்சவாயாச்சே. ஸோ வந்து சொல்கிறேன், இப்படி நான் வந்து கொடுக்க போகிறேன், இந்த லேண்டை கொடுக்க போகிறேன், இந்த லேண்ட்லேருந்து இவ்வளோ வருது அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன். யார்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கும்போது கூடவே நான் வந்து ஒரு விஷப்பாம்பை வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க இல்லையா, ஸ்டாஃபே இல்லாமல் இப்போ இந்த பார்லர் சாய்பாபா காலனியில் எப்படிங்கும்போது அவள் ஒருத்தி கொடுத்த அந்த ஒரு லெசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். எல்லாரையுமே நான் கெட்டவன்னு சொல்ல மாட்டேன். இப்படி ஒரு கேடுகெட்ட ஒரு பொம்பளை வந்து லைஃப்பில் பார்க்கவே முடியாது. வயசு 42ன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராடினரி கிரிமினல். 2 கையில் சாப்பிட்றவங்கள பார்த்துருப்பீங்க, 10 கையில் சாப்பிட்றாங்க. வேறு லெவல் ஸ்கெட்சு போட்டு இந்த இடத்த விற்று இன்னொரு இடத்த வாங்குகிற மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் நடக்குது. இதை வந்து ஒரு பில்டர் வந்து பண்ணுறான். இப்போது பில்டர்னால் யார், ஒரு ப்ரொமோட்டர்னால் யார், இதெல்லாம் நான் செஞ்ச தப்புக்குள்ள உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இதை தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. நீங்கள் இடம் வாங்குவீங்க, அவன் வீடு கட்டுவான், அப்புறம் இந்த வீட்டை விற்கிறோம். இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப். ஒரு நயா பைசா இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணாமல் நல்லா சம்பாரித்து சாப்பிட்ற ஒரு கேரக்டரை வந்து என் லைஃப்பில் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக யாரை பிடிக்கிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. தனியாக இருக்கிற விமன், பணத்தோடு இருக்கிற விமனை பிடிக்கிறாங்க. ஏன்னா கேட்பார் இல்லை. ஏன்னா அவங்க லைஃப்பில் அவங்க வந்து அவங்களோட சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும் போது எவ்வளோ வேணால் மேனிப்புலேட் பண்ணி ஒரு விமன் கிட்ட இருக்கிற பணத்தை அப்படியே எடுத்து முழுங்கலாம். ஓகே. ஸோ இடத்துக்கும் நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம்.
அதை வந்து ஏதாவது ஒரு அப்பாவி வந்து எவ்வளோ கோட் பண்ணாலும் எவ்வளோ குவாலிட்டி இல்லாமல் பண்ணாலும் அதை வாங்குகிறாங்க. அவங்களுக்கு லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அதுலேயும் கமிஷன் வந்துடுது. அண்ட் அந்த பில்டிங்கில் வந்து நம்மளுக்கு ஒன்றுமே கணக்கெல்லாம் எல்லாம் பயங்கரமாக வச்சு செஞ்சாங்க. பக்காவான ஸ்கேம் எனக்கு நடந்தது. பியோர் ஸ்கேம். இப்போ வந்து ஒரு வீடு கட்டி இப்போ வந்து 2 வீடு ப்ராஜெக்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு கட்டி நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது அதில் ஒரு 3 lakhs ப்ராஃபிட் கூட இல்லாமல் போகாது இல்லையா? உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்த விற்று அப்படியே லோன் க்ளோஸ் பண்ண போன ஜெயந்தியை நோ இப்படி வாங்க இப்படி போங்க மேம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த வாங்க வச்சு, இப்போது நான் உடனே கட்டியிருந்தால் எனக்கு இஎம்ஐ சேவ்டா, பிரின்சிபல் அமௌண்ட்டில் எவ்வளோ பெரிய அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிருக்கும். 90 daysல இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வரப்போகுது, வாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது ஒரு நாளில் கேட்டோன்னா தூக்கி நம்ம 30 லட்சத்தை கையில் கொடுத்துட்டு விசிற மாட்டோம் இல்லையா? பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு சும்மா இந்த பக்கமாக வந்தேன் இப்போ தான் தெரியுது. சும்மா இந்த மாதிரி பல லேடிஸோட வீட்டுக்கு வந்து ஆஃப்டர்நூன் டைமில் வந்து போயிடுறாங்க. இது வந்து பிளான் பண்ணி குடும்பமாகவே பண்ணுறாங்க, ஒரு டீம் அப் மாதிரி பண்ணுறாங்க. இந்த ஸ்கேம் எனக்கு சத்தியமாக அப்போ தெரியலை. இதனால் நிறைய இஷ்யூஸ் எனக்கு வந்துச்சு, இன்டைரக்டாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக என்ன மேனிப்புலேட் பண்ணுறாங்க. நான் தான் கூடவே ஒருத்தி சோறு போட்டு வச்சுருக்கனே, என்கிட்டையும் காசை வாங்கிக்கிறா. ஐயோ, என்னால் வந்து அதாவது நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ நான் லாஸ்ட்டாக அந்த வீடியோ போட்டப்பெல்லாம் ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன். பட் வந்து இது முழுசாக தெரியும் போது ஐயோ நான் டெலீட்டே பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்னென்னா அமௌண்ட்டை லாக் பண்ண வச்சுட்டு நம்ம குவெஸ்டினும் கேட்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டு என்னை பயங்கரமாக ஏமாற்றினாங்க. கிட்டத்தட்ட 1 year, ஆமாம் 1 year நான் இஎம்ஐயும் கட்டிகிட்ருக்கேன். இஎம்ஐ எவ்வளோ? 52,000. அப்போ ஒரு வருஷத்துக்கு 6.25 லட்சம் ஆச்சுங்களா? அப்போ அதில் என்ன ஒரு மிகப்பெரிய லாஸு. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணவளுக்கு பனானா உரிச்சு ஊட்டி விட்டுட்டாங்க. இந்த நடுவில் இந்த நாய்களும் இந்த பன்னிங்களும் சேர்ந்து அந்த காசில் நல்லா மஞ்சள் குளிச்சுட்டாங்க. இது வந்து ஜெயந்திக்கு மட்டும்தான் நடந்ததா அப்படின்னா ஜெயந்தி மாதிரி ஜெயந்தியோட ஏஜில் யாரும் சிக்கலன்னு நினைக்கிறேன். அதிகமாக டார்கெட்டே வந்து 50+55+ தான். அந்த லிஸ்ட்டே பார்த்திங்கன்னா அவங்க தான். ஃபோனு, அப்புறம் மத்தியானம் சாப்பாடு, இதை வச்சு வந்து பல லட்சங்கள் வந்து பல பேர்கிட்ட பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பயங்கரமான ஒரு டீமப்பும் இருக்குது. ஃபேமிலியே வந்து டீமப்பாக இருந்து நீ இப்படி போயிட்டு வர மாதிரி வா, நான் அப்படி போயிட்டு வர மாதிரி வரேன், ஃபைனலி நம்ம வீட்டுக்கு தானே பணம் வர போகிறது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு. இதை நான் ஏன் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து தான் ஏமாறுறாங்க அப்படிங்கிறத ஓப்பனாக வீடியோவில் சொல்ல மாட்டாங்க, சோஷியல் மீடியாவில் சொல்வேன், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நான் தெரியணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு இடத்த வாங்குறீங்க, விற்கிறீங்க, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, நீங்கள் யாருக்கு தெரியுமா பதில் சொல்லணும்? ஃபைனல் சைன் ரெஜிஸ்ட்ரார் வந்து கேட்பார், பணம் வாங்கிட்டீங்களாம்மா, கொடுத்துட்டிங்களாம்மா, அவங்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். இந்த நாய்களுக்கும் பன்னிகளுக்கும் பொம்பளை மேலே கதை கட்டுறவங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என் பேச்சை கேட்டு மதித்து நடந்துக்கிற நிறைய விமன் இருக்கீங்க. உங்களுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், யாரையுமே நம்ப வேண்டாம். ஃபினான்ஷியலி நீங்கள் உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைங்கிற ஒரு குறையோடு முடிஞ்சிருங்க. நீங்கள் நல்லா ஷைன் ஆகி வளர்ந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பிரச்சனை கொடுப்பாங்க. அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் கஷ்டப்படணும், அந்த பேரை தக்க வச்சுக்கிறதுக்கும் கஷ்டப்படணும், அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் மற்ற நாய்ங்க வாய் வைக்காமையும் நீங்கள் கஷ்டப்படணும். நிறையா இருக்குது. இதை எல்லாத்தையும் நீங்கள் தனியாக பண்ணணுன்னா தட் இஸ் வெரி வெரி ரிஸ்கி. இது நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட், அது பெரிய அமௌண்ட்டுன்னு கூட வேணாங்க, ஒரு 10,000 ரூபாய் யாராவது உங்களை மண்டையை கழுவி இதில் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாலும், உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, சித்தப்பா, அத்தை, தங்கச்சி, அண்ணன் எல்லார்கிட்டேயும் பேசுங்க. அவங்க உங்களை திட்ட தான் செய்வாங்க, அவங்க உங்களை வந்து வார்ன் பண்ண தான் செய்வாங்க. இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் உங்களை
மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க கிட்ட திட்டு வாங்குறது எவ்வளவோ மேல். சொன்னால் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்களோ, நம்மளை வந்து நீ சம்பாதிக்கிறனால நீ டெசிஷன் எடுத்துக்கிறேன்னு நான் வந்து அப்படி நினச்சேன். ஐயோ என்ன அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. விற்ற பணத்தை அப்படியே கடனை கட்டிவிட்டு அவன் சொல்கிறான் இவ சொல்கிறான்னு சொல்லி கொண்டு போய் இன்டீரியரில் என்ன இடத்த வாங்க, மெயின் ரோடில் இருந்ததை பன்னிமடைங்கிற ஒரு இதில் உள்ளங்க பள்ளத்துக்குள்ளே ஒரு இடத்த வாங்க வச்சாங்க. அந்த இடத்த சூஸ் பண்ணுற ஆப்ஷன் அதான் ஃபோர்ஸு பயங்கர நெக் டு நெக்கில் நிறுத்தி இது வாங்கலைன்னா இப்போ போயிடும் உடனே வாங்க. அப்போ நீ வாங்கியிருக்கலாம்ல, வாங்க மாட்டாங்க. ₹1 மூலம் நீட்ட மாட்டாங்க. வாங்க வைக்கிறது, அதில் வந்து என்ன அது பிளான் என்ன, ஸ்கெட்ச் என்ன, பட்ஜெட் என்ன, எதுவுமே கேட்கவும் முடியாது. சொன்னேன் மேனிப்புலேஷன், பயங்கரமான மேனிப்புலேஷன். உங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட் என்ன, பணம் வந்துடும். பணம் நிறைய வந்தது. பனானாவை அழகாக உரித்து ஹனி தடவி பிளேட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஃபைனலி நான் என்ன பண்ணேன்னா, இதை வந்து இப்படி பார்த்துட்டு இருந்தால் முடியாது. நான் ஊட்டி கேட்டில் வந்து லேண்ட் வாங்கினேன் இல்லைங்களா, இப்போ நான் விற்றேன் இல்லைங்களா, அவங்கக்கிட்ட நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவேன். அப்பப்போ காசு சேர்க்கும் போது அவங்க ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்க எங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ராப்பராக கொடுப்பாங்க. இப்போவுமே என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ அவங்களும் எனக்கு கைட் பண்ணாங்க. இந்தந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து லோனை க்ளோஸ் பண்ணணும். இப்படி லாக் ஆகிட்டிங்கன்னா இந்த மாதிரி பேலன்ஸ், ஒரு எல் ஷேப் பேலன்ஸ் இருக்க மாதிரி நிறுத்திட்டாங்க. அந்த எல் ஷேப்பில் கிட்டத்தட்ட 19 lakhs நின்றுடுச்சு. நான் கடனையும் இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ ஒரு ட்ராமடைசிங் சுச்சுவேஷனில் நான் இருந்திருப்பேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். என்னோடய லைஃப்பில் நான் இந்த 2.5 வருஷம் ஃபேஸ் பண்ண மாதிரி நெகட்டிவிட்டி நான் எங்கேயுமே ஃபேஸ் பண்ணது கிடையாது. நான் தனியாக இருந்தேங்கிற ஒரு ரீசனை வச்சு என்னை பயங்கரமாக ஸ்கேம் பண்ணி பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணாங்க. பட் டச்வுட் கடவுளோட துணை, கடவுளோட பிளெஸ்ஸிங் என்றைக்கும் இருக்கும்போது இன்றைக்கி நான் அந்த கடனை அடைச்சிட்டேன்ல. அஃப்கோர்ஸ் எனக்கு அது லாஸு. அதாவது நல்லவங்க கூட சேர்ந்து நல்லது பண்ணும்போது பெருகும். சாத்தான்களோட அந்த கருகும்னு ஒரு இருட்டுக்குள்ளே நம்மளை இழுத்துட்டு போனாங்கன்னா நம்மளுக்கு வந்து சாவு தான், நம்ம காலி தான். நம்ம உழைச்ச பணங்க எப்படி வயிறேறியும்னு யோசிச்சு பாருங்கள். பணத்தையும் ஏமாற்றிட்டு நம்மக்கிட்ட நிறையா பணத்தை லாண்டரும் பண்ணிவிட்டு பயங்கரமான ஒரு ட்ராமா போட்டு தப்பிச்சிருவாங்க. காசை மட்டும் திருப்பி அவங்கக்கிட்ட வாங்க முடியாது. அப்போ டீம் அப் சேர்ந்துருவாங்க எல்லோரும். பயங்கரமான இதெல்லாம் வந்து பயங்கர கர்மிக் இது தான். என்ன மாதிரி உங்களை நீங்கள் பார்க்குற பல பேருக்கு நடந்திருக்கும். யூ கேன் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் கமெண்ட் பாக்ஸ். பிகாஸ் நான் என்கிட்ட ஃபோனில் நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க, நிறைய பேர் நிறைய சொல்லுவீங்க, நான் கவனிச்சிருக்கேன். ரொம்ப ஹைப்பர் ரிஸ்க்கான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிறோங்க. பொம்பளைங்க சாதாரண ஆள் கிடையாது. ஜென்ஸ் வந்து நல்லவங்க நிறையா இருக்காங்க, ஒரு சில சாத்தான்கள் இருக்க தான் சேர்ந்த உலகத்தில். ப்ரிடேட்டர்ஸ் தேவை இல்லையா? ஸோ இருப்பாங்க, நார்சிசிஸ்ட் ப்ரிடேட்டர்ஸ் இருப்பாங்க. விமன் வந்து அன்ப்ரெடிக்டபிள். ஐயோ எனக்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு விஷயம். பட் ஃபைனலி நான் நல்லா தானே இருக்கேன். இப்போது நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு வாசலில் திண்ணையில் உட்காந்துட்டு மண்டை சுரிஞ்சிட்டு காசிப் பேசுகிறவளுகனால பேசிட்டு மட்டும்தான் இருக்க முடியும். இல்லை எனக்கு என்ன ஷாக்குனா, பேசுகிறவ அந்த பழிய போடுறவளோட வீட்டில் ஒரு தலைச்சும் பெண் குழந்தை இருக்குது. ஜென்ரலாகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கணும் இல்லையா? நம்ம இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஓகே, ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுட்டு இப்படி அநியாயமாக பொய் தான் பரப்புகிறோன்னு தெரிஞ்சும் பரப்புகிறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வில்லங்கத்துக்கு அவங்களாம் தயாராகிட்ருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஆனால் கொள்ளும் டெஃபினட்டாக, ஃபார் ஷுர். பார்த்துட்டு தானே இருக்கோம், டெய்லியும் பார்க்குறோம். நான் ஏன் இதெல்லாம் இவ்வளோ டீப்பாக உங்களுக்கெலாம் சொல்கிறேன்னா, ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப லிப்ரலான பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை எப்போவுமே கூட வச்சுக்கோங்க. நல்லது கெட்டது எனக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணாங்க. இதுங்களை நம்பாத, பணத்தை கொடுக்காத, இதுங்களுக்கு வேலையே இதுதான் அப்படின்ட்டு. ஏன் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாஃபியா கேங்கோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளே வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் பூஜை ரூம் முன்னாடி முட்டி போட்டு சொன்னாங்க, நீங்கள் வந்து நிறையா ஏமாந்துட்டுருக்கீங்க, தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்ட்டுலாம். கரெக்டாக ஆமாம், போன தைப்பூசம் அப்போ தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அப்பப்போ நம்மளுக்கு கடவுள் வந்து சில வார்னிங்ஸ் கொடுப்பாங்க. பட் எதுவுமே குறைஞ்சி போயிடலைங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா,
ஏன்னா உழைச்ச காசுங்க, ₹1 உழைச்ச காசு, அது வீண் போகாது. அதாவது இப்போ நீங்கள் ரெகுலராக கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோயில் ஐயர் கூட உங்களை கனெக்ட் பண்ணி சிங்சாக் பேசுவாங்க, தூத்தி விடுவாங்க. அதுங்களுக்கு அவ்வளோதாங்க. படிப்பறிவும் வளர்ப்பும் வாழ்ந்த விதமும் அவ்வளோதான் அதுங்க, அவ்வளோதான் பேசும். இப்போ நான்லாம் ஸ்ட்ராங்காக வரலையா? ஏன்னா நமக்கு நம்மளை பற்றி தெரியும், நம்ம ஃபேமிலிக்கு நம்மளை பற்றி தெரியும். ஓகே, நீங்கள் சும்மா ஒரு புது சாரீ கட்டிட்டு போனாலே பக்கத்து வீட்டில் ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற லேடிஸோட நெகட்டிவிட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கள. அப்போ நான் இருக்கிற இடத்துல வந்து என்னை ஜீர்ணிச்சிக்கவே முடியலங்க பல பேர்னால. இப்படி ஒரு ஆம்பளை நானே என்னால் ஒன்றுமே பண்ண முடியும், ஒரு கோயில் பெல்லை கூட ஆட்ட முடியல. இது வந்து எப்படி இந்த பொண்ணுன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், மூளைக்கு வேலை கொடுக்கணும், உழைச்சி சம்பாதிக்கணும், அதை பண்ண மாட்டாங்க. அப்போ ஷாக்காக தான் இருக்கும். பார்த்துக்கலாம், அவ்வளோதான். என்னோடய கான்செப்ட் வந்து அதுதான். நான் ஜெயிச்சிட்டேன். நான் மிகப்பெரிய பாலும் கிணத்துலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டேன். இப்போ நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா படித்த பாடங்கள் அந்த மாதிரி. ஏன்னா என்னோடய பணம் போய் மாட்டி நான் அந்த பணத்தை இழக்கும் போது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு லெசன் வந்து வருது. அதில் யாரெல்லாம் உடந்தையாக இருந்திருக்காங்கன்னு தெரியும் போது தான் மிகப்பெரிய ஒரு தெளிவு வந்து வருது. பணத்தை சேர்த்துங்க, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது இன்னொருத்தவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களை தப்பாக தான் பேசுவாங்க. ஆம்பளை வந்து சம்பாதிக்கலைன்னா பிரச்சனை, பொம்பளை சம்பாதிச்சா பிரச்சனை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் அதுக்காக நம்ம சும்மா உட்காந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா, சம்பாரித்து தான் ஆகணும். தெய்வத்தோட துணையை எப்போவுமே வச்சுக்கோங்க. தெய்வம் உங்களை ஒருபோதும் கைவிடாது, உங்களுக்கு துரோகம் பண்ணாது. கடவுள் ஒன்று, அனிமல்ஸ் ஒன்று. அதனால தான் நான் அனிமல்ஸ் அவ்வளோ விரும்புவேன். அதுங்களுக்கு சூது தெரியாது, அது நம்மளை கெடுக்கணும்னு நினைக்காது. இந்த வேலை பண்ணுறதெல்லாம் மனுஷங்க தான். ₹1 கூட காசு போடாமல் சோறு திங்கிறவங்கனால கெத்தாக சுற்ற முடியுதுன்னா உழைச்ச நம்ம எவ்வளோ திமிராக இருக்கணும், காலரை தூக்கி விட்டுட்டு நடக்கணும். புரியுதுங்களா? அதில் தான் இருக்குது தகுதி, தராதரம், வாழ்வியல். புரியுதுங்களா? இவங்களை ஏமாற்றிட்டோம், இந்த ப்ராஜெக்ட்லேருந்து இவ்வளோ சம்பாரிச்சிட்டோங்கிறதுல இல்லைங்க பெருமை கிடையாது. அது மேடு ஏறவே ஏறாது. ஜெயிச்சு காமிங்க, ஜெயிச்சு உங்களோட பதிலை கொடுங்க. இந்த வீடியோ என்னை மாதிரி இது 100 பேர் பார்த்தாலும் சரி, என்னை விடவே கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். இதை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு பெண்ணும் இந்த வீடியோவை பார்க்கணும், வாழ்ந்து ஜெயிச்சு காமிக்கணும். ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க நம்ம எல்லாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பார்த்துக்கலாம். நன்றி. சாய்ராம்.